வணக்கம் மக்களே, ஹர்திக்கை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். ரோஹித்துக்கு அழுத்தம் கொடுத்த முக்கிய புள்ளி பரபரப்பு தகவல். டி20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி தேர்வு செய்யப்பட்டதில் பல்வேறு குழப்பம் மிகுந்ததாக தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஹர்திக் பாண்டியாவை தேர்வு செய்ய கேப்டன் ரோஹித் சர்மாவும் தேர்வுக்குழு தலைவருமான அஜித் அகர்கரும் விரும்பவில்லை என்றும், பிசிசிஐயிலிருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம் காரணமாகத்தான் ஹர்திக் பாண்டியா தேர்வு செய்யப்பட்டதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக டானிக் ஜகரண்ட் என்ற இந்தி செய்தித்தளத்தில், ஹர்திக் பாண்டியா நடப்பு IPL தொடரில் சரியாக விளையாடாததால் அவரை தேர்வு செய்ய ரோஹித் சர்மாவும் அஜித் அகர்கரும் விரும்பவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருக்கு பதிலாக சிவம் துபே போன்ற மாற்று வீரர்களை பயன்படுத்த ரோஹித் விரும்பியதாக கூறப்படுகிறது. ஆனால் பிசிசிஐயில் உள்ள மூத்த நிர்வாகிகள் ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக அணியில் சேர்க்கப்பட வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்ததாகவும் செய்தி குறிப்பிட்டிருக்கிறது. இதனால் கடுப்பான ரோஹித் சர்மா டி20 உலகக்கோப்பைக்கு பிறகு டி20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற முடிவெடுத்திருப்பதாகவும் அந்த செய்தி நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. ஹர்திக் பாண்டியா இந்தியாவின் தலைசிறந்த ஆல்ரவுண்டராக இருந்தாலும், நடப்பு சீசனில் அவர் 13 போட்டிகளில் விளையாடி பேட்டிங்கில் 200 ரன்கள் அடித்திருக்கிறார். இதில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 144 என்ற அளவில் இருக்கிறது. மேலும் பந்துவீச்சில் ஹர்திக் பாண்டியா 11 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இதில் அவருடைய எக்கானமி 10.5 என்ற அளவில் இருக்கின்றது. மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக இருக்கும் ஹர்திக் பாண்டியாவை கண்டிப்பாக அணியில் சேர்க்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் ரோஹித் சர்மாவும் கடுப்பில் இருக்கின்றார். இந்த நிலையில் ஹர்திக் பாண்டியாவுக்கு துணை கேப்டன் பதவி கொடுக்கப்பட்டாலும் பிளேயிங் 11ல் அவருக்கு இடம் கொடுப்பது என்பது ரோஹித் சர்மாவின் முடிவுதான் என்று தெரிகிறது. ஹர்திக் பாண்டியாவை வேண்டுமென்றே ரோஹித் அணியில் சேர்க்காமல் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் நடுவரிசையில் சிவம் துபேக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு, ஜடேஜாவுடன் கூடுதலாக அக்சர் பட்டேல் என 2வது சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரை சேர்க்க ரோஹித் சர்மா ஆலோசித்து வருவதாகவும் தெரிகிறது. இப்படி நடந்தால் ஹர்திக் பாண்டியா பெஞ்சில் அமர அதிக வாய்ப்புள்ளது குறிப்பிடத்தக்கது.